வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சார் மோகன் சார் பேசுகிறேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் தேர்ட் சம் உங்களை செய்ய சொல்லியிருந்தேன். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லெட் P be the set of all triangles in a plane and R be the relations defined on P as A related to B if A is similar to B. Prove that R is an equivalence relation. ஓகே, அதாவது ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம். எங்கன்னா பிங்கிற செட்டில், இந்த செட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ், எல்லா ட்ரையாங்கிளும் சேர்ந்து அந்த செட்டுக்கு பேர் பி. ஓகே, ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரையாங்கிளும் சேர்ந்து அந்த செட்டுக்கு பேர் பி. அந்த பியில் ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணும்போது ஏ ரிலேட்டட் டு பின்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா ஏ ரிலேட்டட் பி எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ஏ இஸ் சிமிலர் டு பி. ஏ வந்து பிக்கு சிமிலராக இருக்கும், ஏ வந்து பிக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்றோம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுங்கன்றான். அப்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னோம்னா அங்கே ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த 3 ரிலேஷனும் அங்கே இருக்கணும். இப்படி 3 ரிலேஷன் இருந்துருந்துன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை பி என்போம். பியில் ஆர் என்ற தொடர்பானது ஏ ஆனது பியின் வடிவொத்ததாக இருப்பின் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி என வரையறுக்கப்படுகிறது. ஆர் என்பது சமான தொடர்பு என நிறுவுக. ஓகேங்களா? இப்போ ரிஃப்ளெக்சிவ், தற்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ எந்த ஒரு எலமெண்ட், எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அந்த ட்ரையாங்கிளுக்கு அதே ட்ரையாங்கிள் சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அங்கே இப்போ அந்த சிஸ்டர் ரிலேஷனில் பார்க்கும்போது ஒருத்தவங்க இன்னொருத்தர் அவங்களுக்கு அவங்களே சிஸ்டராக இருக்க முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக தான் இருக்க முடியும். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் ஏ, எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப். ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் தனக்கு தானே சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆர் என்னவாக இருக்கும்? ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், அது தற்சுற்று சார்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சிமெட்ரிக், சமச்சீர். இப்போ சிமெட்ரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அதாவது ஏ ரிலேட்டட் டு பின்னா ஏ ஆனது பிக்கு சிமிலர். அப்புறம் ஏ ரிலேட்டட் டு பின்னா சிமெட்ரிக் வேறு என்ன ப்ரூவ் பண்ணணும்? பி ரிலேட்டட் ஏ. வெரி குட், சொல்லுங்கள். பி ரிலேட்டட் ஏ. ஏ ரிலேட்டட் டு பின்னு சொன்னோம்னா பி ரிலேட்டட் டு ஏன்னு சொன்னோம்னா அப்போ என்ன செய்யும்? ஆர் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். இப்போ ஏ வந்து பிக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குன்னா அப்போ பி வந்து என்ன இருக்கும்? ஏக்கு சிமிலராக இருக்கும். ஏ பிக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்னா பி ஏக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இப்போ ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. அப்படின்னா தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் ஆனது சமச்சீர் பண்பை பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? சமச்சீர் தொடர்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இருந்துச்சுன்னா ஏ ரிலேட்டட் டு சின்னு சொல்லணும். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னோம்னா ஏ இஸ் சிமிலர் டு பி. பி ரிலேட்டட் டு சின்னு சொன்னோம்னா பி இஸ் சிமிலர் டு சி. அப்போனா இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேரில் செகண்ட் எலமெண்ட்டும் செகண்டில் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டும் செகண்டில் செகண்டு. அப்போ ஏ ரிலேட்டட் டு சி அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏ ரிலேட்டட் டு சின்னு சொல்லணும்னா ஏ வந்து சிக்கு சிமிலராக இருக்கணும். பாருங்கள், ஒரு சிமிலர் ஏ எடுக்கிறோம், பி சின்னு எடுக்கிறோம். பார்த்தோம்னாக்கா சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சேமாக இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சேமாக இருக்கும். சைட்ஸ் ரேசியஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா? அதை தான் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஆங்கிள்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ ஏபிசி இந்த 3 ட்ரையாங்கிளுமே பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சின்னா அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு சியை தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, அடுத்து டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. இந்த 3 ரிலேஷனு இருந்துச்சோம்னா அந்த ஆர் வந்து என்ன சொல்லணும்னாக்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். தேர்ஃபோர் ஆர் இஸ்
ஈக்குவலன்ஸ் சமான தொடர்பை பெற்றிருக்கும் ஆறானது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம். On the set of all natural numbers, let R be the relation defined by A related to B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is first reflexive, second symmetric, third வந்து பார்த்தீங்கன்னா transitive, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ். இப்போ ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னாக்க எங்கே எடுக்கிறோம்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் செட்டில் எடுக்கிறோம். அந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்க நேச்சுரல் நம்பர் செட்டு, அந்த செட்லேருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஏபின்னு எடுக்கிறோம். எடுக்கும்போது பார்த்தோம்னாக்க அப்போ ஏபி எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும், ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போகணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் ஏஆவோ பிஆவோ இருக்க முடியும். ஓகே, லெஸ் தென் ஒன்றா இருக்க முடியாது. அப்புறம் ரேஷனலாகவும் இருக்க முடியாது, நேச்சுரல் நம்பர் மட்டும்தான். ஓகே, இப்போ given the relation 2a plus 3b equal to 30, அதாவது இயலன்களின் கணத்தில் R என்பது 2a plus 3b equal to 30 எனில் a related to b, அப்படின்னா a வந்து bக்கு ரிலேட்டடாக இருக்கும் என வரையறுக்கப்படுகிறது. பியில் உள்ள உறுப்புகளை எழுதுக அப்படின்போது ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பா என்பதை சரிபார்க்க. அப்போ அந்த ஆறில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஆறில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் யார், அந்த ரிலேஷனில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் யார். இப்போ அந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க சிமெட்ரிக்காக ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா, சிமெட்ரிக்காக இருக்குமா, டிரான்சிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஸில் 2a plus 3b equal to 30 ஃபார் ஆல் a, n, a, b belongs to n, a, b belongs to n. இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அது நேச்சுரல் நம்பர் தான். பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், ஏயை 2ஆலையும் பிஏ 3ஆலையும் ப்ராடக்ட் பண்ணி பெருக்கிட்டு அந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 30 வரணும். ஏக்குற வேலையை 2ஆலையும் பி கொடுக்குற வேலையை 3ஆலையும் பெருக்கி கூட்டினோம்னா ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 30 ஆன்சர் வரணும். அந்த மாதிரி ஏக்கு எதெல்லாம் கொடுக்கலாம், பிக்கு எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போது பார்க்கும்போது நம்ம 2a is equal to இந்த 3b எடுக்கணும், -3b 30 - 3b ஆகிடுது. அப்போ a equal to 30 - 3b by 2. அதே மாதிரி b 3b is equal to 30 - 2a. அப்போ b is equal to 30 - 2a by 3 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ இதில் நமக்கு எந்த 1 0 1 2 3 கொடுக்கலாம். 1 கொடுத்தோம்னா 3 - 30 - 3 27 by 2ன்னு வந்திருக்கும். 27 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு நேச்சுரல் நம்பர் கிடைக்காது. அப்போ 2 வந்தாலும் பார்த்தோம்னாக்கா நமக்கு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கலாம். 2 கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்க நம்ம ஏ என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 2s are 6, 30 - 6 எவ்வளவு 24, 25 by 2 12. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க 4 கொடுக்கலாம். பிக்கு 4 கொடுத்தோம்னா 3 4s are 12, 30 - 12 18, 18 by 2 9. அதே மாதிரி பிக்கு வந்து 6 கொடுக்கலாம். 3 6 are 18, 30 - 18 அளவு 12, 12 by 2 6. அதே மாதிரி 8 கொடுக்கலாம். 8 கொடுத்தோம்னாக்க 3 8s are 24, 24 30 - 24 என்ன ஆகிடுது, 30 - 24 வந்து 6ன்னு வந்துடுது. 6 by 2 3ன்னு வந்துடுது. இதை தாண்டி நம்ம கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்க 9 10 9 கொடுத்தோம்னாக்கா 27 வராது, 3 by 2 வந்துடும். அப்புறம் 10 கொடுத்தோம்னா 30 by 30 0 வந்துடும். 30 - 30 0 வராது, அது நேச்சர் கிடையாது. இதுக்கு மேலே கொடுத்தோம்னாக்கா எல்லாம் நெகட்டிவில் வந்துடும். அப்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பியோட வேல்யூ 8 6 4 2.
இதே ஏக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஏக்கு வந்து 3 கொடுத்தோம்னா 8, 6 கொடுத்தோம்னா 6, 9 கொடுத்தோம்னா 4, 12 கொடுத்தோம்னா 2 கிடச்சிருக்குது. நம்ம ஏக்கோ இல்லை பிக்கோ ஏதோ கொடுத்தோம்னா இந்த ஆர்டர் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்டர் பேர் ரிலேஷன் என்னது 3,8, 6,6, 9,4, 12,2. இதுதான் அந்த ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்போ ஏன்னா ஏ, பி, சி, டி, அப்படி இருக்கணும். இப்போ 3,8ன்னு சொல்லும்போது இப்போ நமக்கு 3 இருக்குது. அப்போ 3,3 இங்கே இருக்கணும் இல்லை 6 இருக்கோம்னாக்கா 6,6 இருக்கணும் இல்லை 9 பார்க்குறோம் 9,9 இல்லை 12,12 இல்லை. ஓகேங்களா? இப்போ அட்லீஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 3,3 இருந்ததுன்னா கூட ஓகே தான். 3,3 இருந்தால் அப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். அதில் ஏதாவது ஒன்று எழுதுனா நமக்கு போதும். 3,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். 3,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு 3,3 மட்டும் இல்லை 6,6 இருக்குது, 9,9 இல்லை, 12,12 கிடையாது. சரி, அதான் எழுதியிருக்கிறேன் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ 3,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னால ஒரு எலமெண்ட் ஃபெயிலியர்னால டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடும். அதில் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அடுத்து சிமெட்ரி. இப்போ சிமெட்ரின்னு சொல்லும்போது இப்போ 3,8 பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொன்னோம்னாக்க 8,3 பிலாங்ஸ் டு ஆர் ஆயிருக்கணும். ஆனால் 8,3ன்னு போட்டோம்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து கிரேட்டர் தென் 30 போயிடும். அந்த எலமெண்ட் அங்கே இருக்காது. 8,3 இங்கே கிடையாது. 8,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? இப்போ 3,8 பிலாங்ஸ் டு ஆர் பட் 8,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது 8,3ங்கிற எலமெண்ட் இல்லைங்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்க முடியாது. அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவிட்டி. இப்போ டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ரிலேஷனுமே அங்கே இல்லை. அதனால் அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இப்போ 6th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்க ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. அதாவது சென்னையில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு தான் பார்த்தீங்கன்னா ரிலேஷனாக இருக்குது இங்கே. ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இந்த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அந்த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. சென்னையில் வாழக்கூடிய ஓகேங்களா, அதாவது சென்னையில் உள்ள மக்களின் கணத்தில் நட்பு ஒரு சமான தொடர்பு அன்று என்பதை நிரூபிக்க. ஓகேங்களா? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது சென்னையில் உள்ள மக்களின் கணத்தின் நட்பு ஒரு சமான தொடர்பன்று என்பதை நிரூபிக்க. ஓகேங்களா? இப்போ சிமெட்ரி போது பார்த்தோம்னாக்க ரிஃப்ளெக்சிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் எடுத்தோம்னாக்க ஏ ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க எந்த ஒருத்தராக இருந்தாலும் அவருக்கு அவரே ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே? இப்போ சென்னையில் உள்ள எந்த ஒருத்தரை எடுத்துக்கிட்டால் கூட அவருக்கு ரிலேட்டட். இங்கே ரிலேஷன்றது அவங்களுடைய நட்பு தான் நமக்கு ரிலேஷன். ஓகேங்களா? அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்காரு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போதுனாக்க ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. ஏ பர்சன் கேன் பி ஏ ஃப்ரெண்ட் டு ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப். அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அது யாராக இருந்தாலும் சரி, அப்போ பையனாக இருந்தாலும் சரி இல்லை பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களே ஃப்ரெண்டாக இருந்தே ஆகணும். அவங்களுக்கு அவங்க எனிமையாக இருக்கவே முடியாது. அப்போது
எந்த ஒருத்தராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதனால் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அப்போ ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா ஏ பிக்கு ஃப்ரெண்டுனா பி என்ன வருங்க, ஏக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் முடியும். இவருக்கு அவர் ஃப்ரெண்டு, ஆனால் அவருக்கு இவர் ஃப்ரெண்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏ வந்து பியோட ஃப்ரெண்டுன்னா அப்போ பி என்ன இருக்கும், ஏயோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதனால் ஆர் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் பி இம்ப்ளைஸ் பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவிட்டி. இப்போ டிரான்சிட்டிவிட்டி இந்த கடப்பில் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டு, பி வந்து சிக்கு ஃப்ரெண்டு. அப்போ ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் தான் இது வந்து டிரான்சிட்டிவாக இருக்கும். இப்போ ஏ வந்து பியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், பி வந்து சியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதில் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏ இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் பி, பி இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் சி, தென் ஏ நீட் நாட் பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. ஏ வந்து நீ சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு இஸ் நாட் இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சி. அப்போ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ ஆர் வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. அப்போது இந்த சென்னை மக்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஃப்ளெக்சிவாக இருக்குது, சிமெட்ரியாக இருக்குது, நான் டிரான்சிட்டிவ் கிடையாது. அப்போ டிரான்சிட்டிவ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வந்து சமான தொடர்பு அல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அதை எடுக்கிறோம். அதில் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்டு பை ஏ ரிலேட்டட் டு பி. ஏ வந்து பிக்கு ரிலேஷன் சொல்கிறோம். எப்போ? இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ ஏயையும் பி ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூ 6ஆக இருக்கணும், இல்லைனா லெஸ் தென் 6ஆக இருக்கணும். அப்போ ஏயும் பி எங்கேருந்து எடுக்கிறோம்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்போ 1லேருந்து எடுக்கணும். ஆனால் அந்த 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா அதிகபட்சமாக 6ஆக இருக்கணும், அல்லது 6ஓட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா ரைட் ஆன் த ரிலேஷன்ஸ் பை லிஸ்டிங் ஆல் த பேஸ். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த ரிலேஷனை வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்க. வரிசைப்படி அந்த ரிலேஷனை எழுத சொல்கிறாங்க. அப்புறம் செக் வெதர் இட் இஸ், அந்த ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவாக இருக்கா, சிமெட்ரிக்காக இருக்கா, டிரான்சிட்டிவாக இருக்கா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா அப்படிங்கிறத இதை செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த ரிலேஷன்ஸ் டிஃபைன்டு பை ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஆர் என்னன்னுக்கலாம் 1, 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம்னா 6 வந்துருக்கும். ஆனால் 1,6 எடுத்தோம்னாக்க அது 7ஆக போயிடும். அதனால் அது கிரேட்டர் தென் 6ஆக போயிடும். அதனால் 1,5 வரைக்கும் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி 2,1, 2,2, 2,3, 2,4 வரைக்கும் எடுத்துக்கலாம். 2,4 வரைக்கும் 6 ஆயிரும். 2,5 வர முடியாது. அடுத்து 3,1, 3,2, 3,3, 3,4 வர முடியாது. 4,1, 4,2 வரலாம். 4,3 வர முடியாது. 5,1, 5,2 வர முடியாது. அப்போ 5,1 வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் அந்த ரிலேஷன். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் எந்த வேல்யூ இருந்தால் அதிகபட்சமாக 6ஆக இருக்கும், அல்லது லெஸ் தென் 6ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஓகே. 1,3லேருந்து இந்த 5,1 வரைக்கும் இந்த எலமெண்ட்ஸ் ஆர்டர் பேச எடுத்துருக்குறோம். இதில் ரிஃப்ளெக்சிவிட்டி. இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டின்னு சொல்லும்போது எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு அவங்களே ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பேரில் 1,1 இருக்குது. அடுத்து 2 நமக்கு 2,2 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3,3 இருக்குது. அடுத்து 4,4 வருதான்னு பார்த்தோம்னா 4,4 இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5,5 இருக்குன்னு பார்த்தோம்னா 5,5 இல்லை. இப்போ 4,4, 5,5 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆரில் 4,4ம் 5,5 இருந்திருந்தால் அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். நம்ம 4,4னா 8 ஆயிரும், 5,5ன்னு 10 ஆகிடும். அதெல்லாம் கிரேட்டர் தென் 6ஆக போயிடுது. அதனால் 4,4ம் 5,5 அந்த ரிலேஷன்ஸில் இருக்கிறது சான்ஸ் இல்லை. அதனால் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்.
ஓகேங்களா. அடுத்து சிமெட்ரிசிட்டி. இப்போ சிமெட்ரி என்பது ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா பி ரிலேட்டட் டு ஏயாக இருந்தால் அது ஏ வந்து பிக்கு ரிலேட்டடாகவும் பி ஏக்கு ரிலேட்டடாக இருந்தால் சிமெட்ரிக்காக இருக்கும். இப்போ 1,1னா 1,1 தான். அடுத்து 1,2 சொன்னோம்னா 2,1 2,1 இருக்குது. அடுத்து 1,3னா 3,1 இருக்குது. 1,4னா 4,1 இருக்குது. 1,5னா 5,1 இருக்குது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதுக்கு ரிவர்ஸ் லெவல் எலமெண்ட்டும் அங்கே இருக்குது. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லும்போது இங்கே சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா. அடுத்து டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம அந்த பேர்லேருந்து எடுக்கிறோம், ஏதாவது 2 பேர் எடுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் சேமாக இருக்கிற மாதிரி பேர் எடுங்க. பேர் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அப்போ ஃபஸ்ட்டு பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் செகண்ட் பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டும் ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4,2ங்கிற ஒரு பேர் எடுக்கிறேன். அடுத்து 2,3ங்கிற ஒரு பேர் எடுக்கிறேன். இப்போ இதில் செகண்ட் எலமெண்ட்டும் இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ 4,3 அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் 4,3ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க 4 + 3 7 வந்துடும். இஸ் கிரேட்டர் தென் 6 இருக்கிறதுனால அப்போ இந்த ரிலேஷனில் வர்றது சான்ஸே இல்லை. அப்போ 4,3 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போது நமக்கு அந்த ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா இப்போ இதில் எதில் முடியுதோ அதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட் எடுங்க. அதில் எதுவாவது ஒன்றில் இல்லைன்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டி அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இந்த டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க இது நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா. அப்போது நாட் டிரான்சிட்டிவ் இருக்குது. அப்போ இது என்ன செய்யும், முதல்ல ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, நாட் ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. சிமெட்ரிக்காக இருக்குது, நாட் டிரான்சிட்டிவ். அதனால் ஆர் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். இந்த 3 ரிலேஷன்ஸில் ஒரு ரிலேஷன் ஃபெயிலியர் ஆனாலும் அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து 8th ப்ராப்ளம். இந்த 8th ப்ராப்ளம் பார்த்தோம்னாக்க let a, b, c what is the equivalence relations of smallest cardinality on a? What is the equivalence relations of largest cardinality on a? இப்போ ஏல பார்த்தோம்னாக்க a, b, c அப்படிங்கிற இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து இந்த செட்டில் இருக்குது. இந்த ஏயிலேருந்து ஒரு ரிலேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அந்த கார்டினாலிட்டி வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் என்னவாக இருக்கும். அதே மாதிரி கார்டினாலிட்டி வந்து லார்ஜாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறான். அதாவது ஏ வந்து a, b, c என்க ஏயின் மீதான மிகச்சிறிய செவ்வன்மையுடைய கார்டினாலிட்டி என்பது செவ்வன்மை சமான தொடர்பு என்ன. ஓகேங்களா. ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வன்மையுடைய சமான தொடர்பு என்ன, இதில் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து கார்டினாலிட்டி லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் ஏயோடைய கார்டினாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அது ஸ்மாலஸ்டாக இருந்தானே லார்ஜஸ்டாக இருந்தானே ரெண்டுக்கும் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இப்போது அதே ஏ கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு 3, இதில் 3 3 சார் 9. இப்போ 2/9 சப்செட் இருக்கும். அப்போ அந்த 2/9 சப்செட்லேருந்து ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம். அந்த ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஏ, பி, பி, சி, சி, ஏபிசி 3 இருக்கும்போது ஏக்கு ஏ ரிலேஷன், பிக்கு பி ரிலேஷன், சிக்கு சி ரிலேஷன்ஸ். இந்த 3 எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்க இது ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம். அப்போது இதில் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க ஏக்கு ஏ இருக்குது, பிக்கு பி இருக்குது, சிக்கு சி இருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது. சிமெட்ரிக்னு பார்த்தோம்னாக்க ஏக்கு ஏன்னா ஓகே, பிக்கு பி, சிக்கு சி. அப்போ இது சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏயில் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அடுத்த எலமெண்ட் எதுவுமே கிடையாது. ஏ, பின்னா பி, சிங்கிற அந்த ரிலேஷனை தொடர்புடைய இங்கே ரிலேட்டிவ் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக தான் இருக்கும். ஏ, பி, சி, சி இஸ் தி ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ டு மேக் இட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க
ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாகவே இருக்கும். இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி. அப்போ அந்த இதோட கார்டினல் என்னது 1 2 3. அப்போ என்ன ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. 3 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க அதில் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் சொல்கிறேன். அது ஏ வந்து ஏ கமா பி கமா சின்னு சொல்லும்போது ஏ கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா என்ன இருக்கும்? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஏ கிராஸ் ஏல ஏ கமா பி ஏ கமா சி, பி கமா ஏ பி கமா பி பி கமா சி, சி கமா ஏ சி கமா பி சி கமா சரி அப்படின்னு சொல்லிட்டு 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது அந்த ஆன்சரையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரிலேஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ கிராஸ் ஏ தான் இருக்கும். ஓகே. அது லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டியாக இருக்கும். அப்போ என்ன ஆர் இஸ் ஈக்குவல் டு 9 இருக்கும். அதை நீங்கள் அப்படியே இது எப்படி செஞ்சுருக்கோமோ அதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9. இந்த செட் இசட் ஆஃப் இன்டிஜர்ஸ் டிவைன் எம் ரிலேட்டட் டு என் இஃப் m minus n is divisible by 7 prove that R is an equivalence relation. கொஸ்டின் எழுதாமல் விட்டுட்டேன். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் நம்பர் 9. அதாவது செட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இசட்டுங்கிற செட் எடுத்துக்கிறோம். இசட் யார்? செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். அந்த இன்டிஜர் செட்டில் எம் ரிலேட்டட் டு என், எம் வந்து என்னுக்கு ரிலேட்டட்னு சொல்கிறோம். எப்போ? இஃப் எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ எம் மைனஸ் என் எம்முக்கு என்னக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து டிவிசிபிள் பை 7 இருக்கணும். அப்படின்னா ப்ரூவ் தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரிஃப்ளெக்சிவ் பாருங்கள். இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டி பார்த்தீங்கன்னாக்க இப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும். எம்முக்கு ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னா தான் ரிஃப்ளெக்சிவ். அப்போ எம் ரிலேட்டட் டு எம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எம் மைனஸ் எம்லேருந்து எம்மை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ 0ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 7 × 0 7 தானே, 0 தானே. அப்போ விச் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகேங்களா. அப்போ 0 7 வந்து டிவைட் பண்ணிச்சுன்னு சொன்னோம்னா அது 0வாக இருக்கும். 7 × 0 0. அதனால் விச் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ எம் மைனஸ் எம் வந்து டிவிசிபிள் பை 7ஆக இருக்கிறதுனால அப்போ எம் இஸ் ரிலேட்டட் டு எம். அப்போ எம் இஸ் ரிலேட்டட் டு எம்னா அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா. அடுத்து சிமெட்ரிசிட்டி சொல்லும்போது லெட் எம் கமா என் லெட் எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 7 into சம்திங். அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தானே. அப்போ அந்த சம்திங் வந்து ஒரு கேங்கிற ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கலாம். டிவிசிபிள் பை 7 சொன்னோம்னாக்க டிவிசிபிள் பை 7 மீன்ஸ் மல்டிபிள் ஆஃப் 7. அப்போது எந்த நம்பர்லாம் 7 டிவைட் பண்ணோம்? 7 14 21 28. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் 1 × 7 2 × 7 3 × 7 4 × 7 இந்த மாதிரி இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. அப்போ ஃபார் சம் இன்டிஜர் கே தஸ் அது n மைனஸ் எம். இப்போ n மைனஸ் எம்னு சொல்லும்போது நினைக்கலாம் ரெண்டு பேர்ட்டையும் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா மைனஸ் ஆஃப் எம் மைனஸ் என்னு சொல்லலாம். இப்போ மைனஸ் எம் மைனஸ் என்னுக்கு பதிலாக 7k. அப்போ 7 × இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம் மைனஸ் கே அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ 7 × மைனஸ், ஏன்னா இது இன்டிஜர் செட்டு. அப்போ இந்த இன்டிஜர் சொல்லும்போது அந்த இன்டிஜர் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அதனால் 7 × பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் அது மல்டிபிளாக 7ஆக தான் இருக்கும், டிவிசிபிள் பை 7ஆக தான் இருக்கும். அதனால் n ரிலேட்டட் டு எம்மாக இருக்கும். அப்போ m ரிலேட்டட் டு n சொன்னோம்னா n ரிலேட்டட் டு m. அப்போ r இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு எனக்கு டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த டிரான்சிட்டிவில் m ரிலேட்டட் டு n சொன்னோம்னா n ரிலேட்டட் டு சம்திங், அதை பின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ m ரிலேட்டட் டு n சொன்னோம்னா m மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 7k அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து m வச்சுட்டோம்னாக்கா இந்த n மைனஸ் என்ன ரைட் ஆகுதுன்னா ப்ளஸ் என்ன ஆயிடுது. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 7k ப்ளஸ் n. அடுத்து n ரிலேட்டட் டு p அப்படின்னு சொன்னோம்னா அப்போ n மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு அங்கே 7kன்னு சொன்ன மாதிரி இன்னொரு கான்ஸ்டன்ட் 7lன்னு சொல்லிக்கிறோம். இதுவும் மல்டிபிள்ஸ் தானே. ஓகே. அப்போ இதுலேருந்து p நம்ம கண்டுபிடிக்கிறோம். p கண்டுபிடிக்கும் போது பார்த்தோம்னாக்கா இந்த மைனஸ் p ரைட் ஆகுதுன்னா ப்ளஸ் p ஆகிடுது.
இப்போ இந்த 7l லெஃப்ட் ஹேண்ட் வந்து -7l ஆகுது. அப்போ n - 7l இது p. ஓகேங்களா? இப்போ n தெரிஞ்சிச்சு, m தெரிஞ்சிச்சு, p தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா m ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு pன்னா அப்போ m ரிலேட்டட் டு p இருந்தால் தான் அது டிரான்சிட்டிவாக இருக்கும். அப்போ m ரிலேட்டட் டு pன்னா m - p இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னா m - p இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கணும். அப்போது m - pன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா mக்கு பதிலாக 7k + n மைனஸ் pக்கு பதிலாக n - 7l சொல்கிறோம். மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டோம்னா -n மைனஸ் ப்ளஸ் 7l வந்துடுது. இந்த ப்ளஸ் n -7 என்ன கேன்சல் ஆகினா 7k + 7l ரெண்டு பேர்ட்டையும் 7 காமனாக எடுக்கிறோம். k ப்ளஸ் எல்னு கிடைக்குது. k ஒரு கான்ஸ்டன்ட், எல்லுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை 7ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 7 into சம்திங், அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. அப்போ m - p இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 மீன்ஸ் அப்போ m - p இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொன்னோம்னா அப்போ m இஸ் ரிலேட்டட் டு p. அப்போ m இஸ் ரிலேட்டட் டு pன்னு சொன்னோம்னா அப்போ தற்போது r இஸ் டிரான்சிட்டிவ். இப்போ அந்த r டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ r என்னவாக இருக்கும்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சுட்டு நீங்கள் நடத்துகிற ப்ராப்ளத்தை பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3 அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7ல் வந்து ரெண்டாவது ஒரு கொஸ்டின் நம்பர் 8ல் வந்து செகண்ட் இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பாருங்கள். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் நான் கிளாஸில் பார்க்குறேன். ஓகேங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் திரும்ப 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 நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஸுடைய எல்லா ப்ராப்ளங்களையும் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதனால் இதை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.